அண்மை செய்தியை பார்க்கிறோம். நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய உதவி பேராசிரியர்களுக்கு முதற்கட்ட பயிற்சி சென்னையில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் இவர்களுக்கு வழங்கப்பட்ட உணவில் பல்லி இறந்த நிலையில் இருந்திருக்கக்கூடிய வேளையில் உதவி பேராசிரியர்கள் இதனை உண்டு மயக்கமடைந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், வணக்கம். எவ்வளவு பேர் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்? தற்போதைய நிலை என்ன? அகிலா, வணக்கம். பல்லி விழுந்த காராமணியை தின்ற காரணத்தினால் கல்லூரி உதவி பேராசிரியர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. சென்னையில் இருக்கக்கூடிய அந்த சென்னை பல்கலைக்கழகம், அது கிண்டியிலும் ஒரு பிரிவு இருக்கின்றது. அந்த பிரான்ச்சிலே தற்போது நான் முதல்வன் திட்டத்திற்கான அந்த போட்டித் தேர்வு எழுதுவதற்கு பயிற்சி அளிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது. கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வரும் நிலையில் 3வது நாளாக இன்று நடைபெற்ற அந்த பயிற்சியின் போது அந்த உணவு இடைவேளையின் போது தேநீரும் சுண்டலும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக காராமணி வழங்கப்பட்ட நிலையில அதிலே 2 பல்லிகள் செத்து இருந்ததாக சொல்லப்படுகிறது. அதற்கான புகைப்படங்களும் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த சுண்டலை, அந்த காராமணியை சாப்பிட்டவர்களுக்கு சற்று நேரத்திலே வாந்தி மயக்கம் ஏற்பட்டதாக சொல்லப்படுகின்றது. எனவே அந்த பயிற்சியிலே 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பங்கேற்றிருந்த நிலையில் அனைவரும் பதறி அடித்துக் கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் 108 அவசர ஊர்திக்கு அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்கின்றார்கள். உடனடியாக அரசு மற்றும் தனியார் அந்த அவசர ஊர்திகள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இந்த சென்னை பல்கலைக்கழக கேம்பஸுக்குள் 10 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவ குழுக்களும் வரவழைக்கப்பட்டு அந்த பேராசிரியர்களுக்கு தற்போது முதலுதவி சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றது. அவர்கள் தற்போது மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படவில்லை. அவர்கள் ஏற்கனவே சிறிது நேரம் தர்ணா போராட்டத்திலும் ஈடுபட்டார்கள். எப்படி தரமில்லாத ஒரு இந்த நொறுக்கு தீனியை எங்களுக்கு தரலாம், காராமணியிலே பல்லி விழுந்திருப்பதை நீங்கள் பார்க்கவில்லையா என்று மற்றபடி மயக்கம் இல்லாத நல்ல நிலையில் இருந்த பேராசிரியர்கள் சிறிது நேரம் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பிறகுதான் விரைவாக மருத்துவ குழு வரவழைக்கப்பட்டு அவர்களுக்கு தற்போது முதலுதவி சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகின்றது. விவரம் அறிந்து காவல்துறையினரும் என்ன நடந்தது என்று முதற்கட்ட விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். தற்போது இந்த கேம்பஸிலே அந்த 50க்கும் மேற்பட்ட பாதிக்கப்பட்ட பேராசிரியர்களுக்கு முதலுதவி சிகிச்சை ஒருபுறமும், மற்றொரு புறம் காவல்துறையினர் அந்த நிகழ்ச்சியை நடத்திய உணவு வழங்கிய அதிகாரிகளை, அந்த ஊழியர்களை அழைத்து விசாரணை நடத்தி வருகின்றார்கள். 10 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த பல்கலைக்கழக வளாகம் முழுவதுமே ஒரு பரபரப்பாக காட்சி அளிக்கின்றது. காரணம், இந்த நான் முதல்வன் திட்டத்திற்காக தொடர்ந்து பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றது. பல்வேறு இடங்களிலும் பயிற்சிகள் நடைபெறுகின்றது. வழக்கமாக இது போன்ற பயிற்சிகள் நடைபெறும் போது மதியம் உணவு இடைவேளை, அதற்கு முன்னதாக காலை 10:30 மணி அளவிலே தேநீர் இடைவேளை நடைபெறுவது வழக்கம். அப்படி தேநீர் இடைவேளையின் போதுதான் இந்த சம்பவம் ஏற்பட்டிருப்பதாகவும், இதிலே கலந்து கொண்ட பேராசிரியர்கள் அவர்கள் மிகுந்த பயத்திலே இருக்கின்றார்கள். காரணம், அவர்கள் உண்ட உணவு தங்களுக்கு நஞ்சாக மாறி இருக்குமோ, திடீரென்று வாந்தி மயக்கம் போன்றவை ஏற்பட்டிருக்கின்றது என்று அலறி அடித்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக தற்போது அவர்கள் யார் யாரெல்லாம் இந்த சுண்டலை சாப்பிட்டார்கள், தொடர்ந்து இது இங்கிருந்து வேறு ஏதேனும் இடத்துக்கும் கொண்டு செல்லப்பட்டதா என்ற கோணத்திலும் தொடர்ந்து விசாரித்து வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ்.